எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்ல ஆல் இந்தியா கோட்டாவோட ஸ்டே ரவுண்ட் நடக்க போகுது. நம்ம தமிழ்நாட்டிலையுமே ஸ்டே ரவுண்டு நடக்க போகுது. இந்த ஸ்டே ரவுண்ட்ல யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம், எங்களுக்கு இந்த ஸ்டே ரவுண்டை பற்றி சுத்தமாகவே தெரியல அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு அதுக்காக தான் செப்பரேட்டாக நிறைய பசங்க வந்து இந்த ஸ்டே ரவுண்டை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்கள். ஸ்டே ரவுண்டுங்கிறது யார் யாரெல்லாம் கலந்துக்கிறதுங்கிறதெல்லாம் விட சில ரூல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா, ஆல் இந்தியா கோட்டாவாக இருந்தாலும் ரைட்டு, நம்ம தமிழ்நாடாக இருந்தாலும் ரைட்டு, ஸ்டே ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடச்சி எனக்கு பிடிக்கல, எனக்கு சீட் இங்கே கிடச்சிச்சு எம்பிபிஎஸ், இங்கே சீட் எனக்கு பிடிஎஸ் கிடச்சிச்சு, ஆனால் எனக்கு போய் சேர விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் 2026 நடக்க போகிற நீட் எக்ஸாமை எழுத முடியாது. இது ஃபஸ்ட்டு பிரச்சனை. அதே போல் நம்மளுடைய தமிழ்நாட்டில் நீங்கள் ஸ்டே ரவுண்டில் கலந்துக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சிச்சு, எனக்கு போய் சேர்றதுக்கு எனக்கு பிடிக்கல, எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கல, அது பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் 10 லட்சம் ரூபாய் அபராதமாக டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பிரச்சனையெல்லாம் நான் எதிர்கொள்கிறதுக்கு தயார் அப்படிங்கிறவங்க மட்டும் உள்ளே வாங்க. சரி சார், இந்த வருஷம் படித்தே ஆகணும் சார், அடுத்த வருஷம் வரைக்கும்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீட்டை இந்த வருஷம் வாங்கியே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ ஆல் இந்தியா கோட்டாவாக இருந்தாலும் ரைட்டு, நம்ம தமிழ்நாடாக இருந்தாலும் ரைட்டு, ஸ்டே ரவுண்டுக்கான வேக்கன்சி லிஸ்ட்டு இன்ன வரைக்கும் நமக்கு கொடுக்கல. சார் எப்போ சார் வந்து ஸ்டே ரவுண்டு நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் இந்தியா கோட்டாவுக்கு நேற்றையிலேருந்தே நவம்பர் 4ஆம் தேதியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். பட் ஆனால் இன்ன வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணல. எந்த ஒரு சீட் மேட்ரிக்ஸு, எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனை பற்றின இன்ஃபர்மேஷனுமே வராமல் இருக்குது. அதனால் எம்சிசி வெப்சைட்டில் அதை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஸ்டே ரவுண்டு நவம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் ரவுண்டு 3ல் சீட்டு கிடைச்சவங்க காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு கடைசி டேட்டு நவம்பர் 8ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டில் ஸ்டே ரவுண்டுங்கிறது நவம்பர் 8ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போ யார் யாரெல்லாம் உள்ளே கலந்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1ஆவது ரவுண்டு, 2ஆவது ரவுண்டு, 3ஆவது ரவுண்டு, 3 ரவுண்டுலையும் எனக்கு சீட்டே கிடைக்கல, நான் சீட்டு கிடைக்காம ஒரு வேதனையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் கலந்துக்கலாம். சில பேர் கேட்கலாம், சார் எனக்கு ரவுண்டு 3ல் ஒரு சீட்டு கிடைச்சிச்சு, எனக்கு போய் சேர்றதுக்கு பிடிக்கல, நாங்கள் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வர முடியாது. ஏன்னா முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, அதாவது ரவுண்டு 3ல் சீட்டு கிடைச்சி எனக்கு காலேஜ் சேர பிடிக்கலன்னு சொல்கிறவங்க எல்லாமே அதோட எலிமினேட் செய்யப்படுவார்கள், அந்த கவுன்சிலிங்லேருந்தே நீக்கப்படுவார்கள். ஃபர்தராக நடக்கக்கூடிய கவுன்சிலிங்கில் அவங்க கலந்துக்கவே முடியாதுன்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஆல் இந்தியா கோட்டாவிலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சொல்லியிருந்தாங்க. அதனால் சீட்டே கிடைக்காதவங்க மட்டும்தான் உள்ளே வரலாம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் நிறைய பேர், சார் நான் ஆல் இந்தியா கோட்டாவில் ரவுண்டு 1லையும் கலந்துக்கல, ரவுண்டு 2லையும் கலந்துக்கல, ரவுண்டு 3லையும் கலந்துக்கல, இப்போ போய் நான் வந்து ஆல் இந்தியா கோட்டாவில் கலந்துக்கலாமா, டீம்டு யூனிவர்சிட்டியை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிலேயோ இல்லை கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு எடுக்க முடியுமானா எடுக்கலாம். சீட்டு கிடைக்காதவர்கள், தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் சீட்டு கிடைக்கலன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் ஆட்டோமேட்டிக்காக கலந்துக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் ஆல் இந்தியா கோட்டாவில் பிரச்சனையே இல்லை, நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு பேமெண்ட் பண்ண தேவையில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா, தமிழ்நாட்டில் நீங்கள் உள்ளே கலந்துக்கிறதுக்கே 5 லட்சம் ரூபா, எம்பிபிஎஸ்க்கு 5 லட்சம் ரூபா நீங்கள் உள்ள செக்யூரிட்டி டெபாசிட்டாக பே பண்ணணும். பிடிஎஸ்க்கு 2 லட்சம் ரூபா எக்ஸ்ட்ரா வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டாக பே பண்ணணும். சார் தமிழ்நாட்டில் 5 லட்சம் ரூபா எம்பிபிஎஸ்க்கு ஸ்டே ரவுண்டுக்கு பே பண்ணணுமா, 2 லட்சம் ரூபா பிடிஎஸ்க்கு பே பண்ணணுமா, எல்லாருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். அதில் இந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டின் அவங்களுடைய இன்கம் 2.5 லேக்ஸுக்கு பிலோவாக இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம், சார் நாங்கள் 1ஆவது ரவுண்டு, 2ஆவது ரவுண்டு, 3ஆவது ரவுண்டுலாம் அட்டன் பண்ணல, எங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட்டே கேட்கலையே, இப்போ மட்டும் ஏன் கேட்க போகிறாங்க, அப்போ நாங்களும் 5 லட்சம் 2 லட்சத்தை பே பண்ணணுமானா போன வருஷம் வரைக்கும் உங்களுக்கு இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நீங்கள் இந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸில் கன்வெர்டட் கிறிஸ்டினில் இது வரைக்கும் சீட்டு கிடைக்காதவங்க உள்ளே போய் பாருங்கள் உங்களுக்கு என்ன வருதுங்கிறது. அதனால் உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணையில் தான் நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை பார்க்க முடியும். ஸோ மற்றவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஸ்டே ரவுண்டுக்குள்ளே வரணும்னாவே தமிழ்நாட்டில் 5 லட்ச ரூபா எம்பிபிஎஸ்க்கும் பிடிஎஸ்க்கு 2 லட்ச ரூபாவும் பே பண்ணால் தான் வர முடியும். சார் அப்போ இவ்வளோ பணமா, ஏற்கனவே தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 1 லட்ச ரூபா செக்யூரிட்டி டெபாசிட்டாக பே பண்ணியிருக்கோம், கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 30,000 பே பண்ணியிருக்கோம் சார், இப்போ வேற இந்த பணத்தை கட்டி உள்ளே வர்றமுனே வச்சுங்களேன், எனக்கு சீட்டு கிடைக்காம போச்சுன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீட்டு கிடைக்கலன்னா இன்னொரு ஒரு ஸ்பெஷல் ரவுண்டு, ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்டு நடத்துவாங்க. அந்த ரவுண்டை போய் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அங்கேயும் கிடைக்கலன்னா உங்களுடைய பணம், நீங்கள் முன்னாடியே செக்யூரிட்டி டெபாசிட்டாக பே பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பணமும்
இப்போ இந்த ஸ்டே ரவுண்டுக்கு நீங்கள் பே பண்ண போகிற எம்பிபிஎஸ்க்குன்னா 5 லட்சம், பிடிஎஸ்க்குன்னா 2 லட்ச ரூபா பே பண்ண போகிற பணமும் திரும்பி உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, சீட்டே கிடைக்கலனா. அதே போல் சீட்டு கிடைச்சிச்சு, நான் ஸ்டே ரவுண்டில் போய் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன், தாராளமாக உங்கள் பணம் உங்களுக்கு வந்துடும். சீட்டு கிடைச்சிச்சு, நான் காலேஜுக்கு எனக்கு போக விருப்பம் இல்லை, அந்த காலேஜ் அப்படி இருக்குது, இந்த காலேஜ் இப்படி இருக்குது, இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 10 லட்ச ரூபா அபராதம் நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டே ரவுண்டில் இருக்குது. அதனால் பார்த்து சுதானமாக வந்து ஒழுங்காக வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணி ஒழுங்காக சீட்டு எடுக்கணும். வேக்கன்சியெல்லாம் நமக்கு கொடுப்பாங்க, பொறுமையாக இருங்க. ஸ்டே ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சீட்டே கிடைக்காம போச்சுன்னா நம்ம அடுத்த வருஷம் நீட் எக்ஸாம் தான் எழுதி ஆகணும், வேறு வழி இல்லை. சில பேர் வந்து ரவுண்டு 3யோடையே வேணாம் சார், நான் அதோடய போயிடுறேன் சார், நான் ஸ்டே ரவுண்டுக்குள்ளெலாம் வர விருப்பமே இல்லை சார், ஏன் சார் இங்கே வந்து பிரச்சனையை போட்டுக்கிட்டு நம்ம வாட்டில் ஒரு சீட்டு கிடச்சி போய் அப்புறம் அது பிடிக்கலன்னு சொன்னோம்னா 10 லட்சம் அபராதம், இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்குது சார், இதில் வேறு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வேறு பே பண்ணி தான் ரவுண்டு 4க்கு தமிழ்நாட்டில் வர்ற மாதிரி இருக்குது, ஏன் சார் நான் தேவையில்லாமல் நான் ட்ரை பண்ணாமல் நான் போயிடுறேன் சார், பேசாமல் அடுத்த ரவுண்ட்லேயே அடுத்த வருஷத்துக்கே நான் போய் படிக்க போயிடுறேன் சார் அப்படின்னு கூட நிறைய பேர் யோசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆல் இந்தியா கோட்டாவுக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் ஆல் இந்தியா கோட்டாவில் 1வது ரவுண்டு 2வது ரவுண்டு 3வது ரவுண்டில் ட்ரை பண்ணி சீட்டே உங்களுக்கு கிடைக்காம இருந்தால் நீங்கள் தாராளமாக ஸ்டே ரவுண்டில் ட்ரை பண்ணலாம். நீங்கள் அதுக்கு போய் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. ஆல் இந்தியா கோட்டாவில் உங்களுக்கு சீட்டு கிடைக்காம போணுச்சுன்னா நீங்கள் நீட் எக்ஸாம் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டே ரவுண்டில் சீட்டு கிடைச்சி ஜாயின் பண்ணாமல் போனீங்கன்னா, ஸ்டே ரவுண்டில் கிடைச்சி ஜாயின் பண்ணாமல் போனீங்கன்னா நீட் எக்ஸாமை அடுத்த வருஷம் எழுத முடியாது. மற்றபடி உங்களுக்கு அங்கே 10 லட்ச ரூபா அபராதமாக கட்டணும், இந்த இதெல்லாம் ஆல் இந்தியா கோட்டாவுக்கு கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனை. ஸோ அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் ஒரு சிக்கலாக நினைத்து வேணுங்கிறவங்க வாங்க, வேணாதவங்க வராதிங்க. ஏன்னா இன்னொருத்தவன் படிக்க போகிற ஒரு எம்பிபிஎஸ் சீட்டை நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிட்டு பிடிக்கல, சேர முடியாதுன்னு சொல்லி பண்ணினீங்கன்னா அதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஒரு அபராதத்தை நம்மளுடைய டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் விதிச்சிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப அருமையாக தான் இருக்குது. ஆனால் ஃபீஸ் எல்லாம் கொஞ்சம் ஒழுங்காக வாங்கினா நிறைய பிள்ளைங்க படிக்கும். வேதனையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எம்பிபிஎஸ் சீட்டும் பிடிஎஸ் சீட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு காலேஜுக்கு போனால் இப்போவே பணத்தை கட்டுப்பா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது? இதில் கால கொடுமை என்னென்னா, எஸ்சிஏ எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டினுக்கு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 4.5 லட்சம் ஃபீஸு, எம்பிபிஎஸ்க்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 15 லட்சம், இதெல்லாம் நாங்களே கட்டுறோம்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அது வந்து அது வரையில் பார்த்துக்கலாம், அது எல்லாம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும், இப்போ ஒரு 5 லட்சத்தை கட்டுங்க அப்படிங்கிறாங்க. 5 லட்சம் என்ன, இதில் மரத்தில் என்ன காய்ச்சிக்கிட்டு இருக்கா என்ன, உடனே பிடிங்கி கட்டுறதுக்கு? அதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலையிலேருந்து பார்க்கையில் ரொம்ப வேதனையாக இருக்குது. மாணவர்களுக்கு இப்போ புரியும்படி சொல்லிட்டேன், ஸ்டே ரவுண்டில் சீட்டே கிடைக்காதவர்கள் மட்டும்தான் உள்ளே வரலாம், சீட்டு கிடைச்சவங்க யாருமே வர முடியாது. அதனால் புரிஞ்சுக்குங்க. ஓகே, ஃபர்தராக வேறு நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு டவுட் இருக்குது, எனக்கு ஸ்டே ரவுண்டில் நான் கரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணி சீட்டு எடுத்தே ஆகணும் சார், எம்பிபிஎஸ்ஸு எனக்கு ஆல் இந்தியா கோட்டாவோ தமிழ்நாடோ சீட்டு எடுத்தே ஆகணும், அதுக்கு நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம உதவி பண்ணுறதுக்கு ரெடி. தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய், டிடிஜிஸ்.